வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டுடைய நியூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சாயந்தரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு, சிபிஐ. ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ரெண்டு மெயினாக பார்க்கணும். கோர் பார்க்கலாம், பட் ஆனால் நமக்கு வந்து சிபிஐ இந்த அதாவது கோரில் வந்து ஃபுட் அண்ட் எனர்ஜி வரும். ஸோ அது வேண்டாம். நமக்கு இந்த மந்த் அண்ட் இயர் பார்க்கணும். இது வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் சாயந்தரம் 6 மணிக்கு டேட்டா வரும், நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணிக்காங்க, இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் 0.3 இப்போ 2.4% இருக்கு. இயர் வந்து 2.4 இருக்கு, இது வந்து இருக்கு. ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது அதிகமாக உயர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆயில் பிரைஸ் வந்து ஸ்பைக் ஆனதுதான். ஆயில் பிரைஸ் வந்து மேலே ஏறினால விலைவாசிகள் வந்து உயருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த வார் நடக்குது, ஆயில் அண்ட் கேஸ் டிமாண்ட் வந்த உடனே நமக்கு ஒரு டீ கடையில் டீயோடைய ரேட் கூட அதிகமாயிருக்கு. ஸோ இன்னும் இதோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக அடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வரும். அப்போ இதனால விலைவாசி உயருது. அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது வந்து அதிகமானால் இது வந்து எக்கனாமிக் வந்து பேட். ஓகே, இன்க்ரீஸ் இப்போ வந்து 2.4% இருக்கக்கூடியது 3.4% வந்துருச்சு அப்படின்னா, உயர்ந்தால் இது வந்து எக்கானமிக்கு வந்து கண்டிப்பா ஒரு பேட், நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இன்னைக்கு யூஎஸ்ல வர்றது வந்து உயரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் கொஞ்சம் குறைஞ்சா கூட, அதாவது எக்ஸ்பெக்டேஷனை விட இப்போ 1.0%, 3.4 எதிர்பார்க்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு 2.7 ஆர் 2.8 அந்த மாதிரி ஒரு 2.7 ஆர் 2.8 வந்தா கூட மாடரேட்டா கொஞ்சம் தான், எதிர்பார்த்த அளவு கூட வரல, அப்போ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். எபோவ் 3.4 ஆர் 3.4 வந்து அதுக்கு அல்லது 1% இந்த மந்த் ஆஃப் மந்த் வந்து 1%, அல்ல இயர் ஆஃப் இயர் 3.4%, இல்லை அதுக்கு மேல ரெண்டும் உயர்ந்தால் இது ஹை இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் வந்தா கண்டிப்பா அப்கமிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இன்னைக்கு இன்ஃப்ளேஷனை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, டாலர் இண்டெக்ஸ் நல்ல மார்க்கெட் ட்ராப் அப்படின்னு ஒன்று கொடுத்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அந்த 98.5 உடைக்கல. இன்னைக்கு ஒருவேளை உடைத்தால் விட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்ல இருக்கும். திருப்பி ப்ரைஸ் மேலே போகும்போது எனி செல் செட்டப் அப்போ நம்ம செல்லுக்கு தயாராகிடலாம். ஸோ இன்னைக்கு உடையல, இன்னைக்கு நியூஸ் அப்போ டக்குன்னு ஒரு ஸ்பைக் மேலே போயிட்டு கவர் ஆகியும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 98.50க்கு கீழே நல்லா ஸ்ட்ராங் மூவ் ஆகி மார்க்கெட் நிற்கணும். ஷேடோ கொடுத்தா பத்தாது, நல்லா ஹோல்ட் ஆகி நின்னால்தான் மார்க்கெட் டவுன் சைடுக்கு தயாராக ஆகுதுன்னு அர்த்தம். அப்போதான் கன்ஃபார்மாக மார்க்கெட் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் வந்து நடந்த காரணத்தினால ஆயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ப்ரைஸ் மேலே இருந்து கீழே ஃபால் ஆயிடுச்சு. ஓகே, சீஸ் ஃபயர் அப்படின்னாங்க. பட் கம்மிங் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஞாயிறு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓவர் நைட்டாக பெரிய பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. காரணம், இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து அட்டாக் பண்ணுற காரணத்தினால அதை வந்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சாட்டர்டேல திருப்பி ஈரான் வந்து ஃபயர் ஸ்டார்ட் பண்ணால் மண்டே மார்க்கெட் உங்களுக்கு ஆயில் கேப் அப் ஆகிடும். டக்குன்னு திருப்பி இந்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் மார்க்கெட். ஸ்பாட் மார்க்கெட் வந்து கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட $7 டிஃப்ரென்ஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஃபியூச்சர் மார்க்கெட் தான் வச்சுருக்கேன். ஸோ இல்லை, இந்த சீஸ் ஃபயரை வந்து அவங்க 2 பேரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆயில் மேலே போகும். அரௌண்ட் 105 ஆர் 104, 105 லெவல்ஸ் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும்.
எப்போ $80 கீழே ஆயில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ ஆயிலுக்கு பவர் பத்தலை அப்படின்னு அர்த்தம். நல்லாவே மார்க்கெட் கீழே வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுற அளவு பவர்ஸ் கிடைச்சிரும். 80 பிலோ தான். ஓகே, 80 பிலோவுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ இங்கே இப்போ ஒரு ரைஸ் அப்படிங்கிறது 105 வரைக்கும் நமக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் மேலே ஏறுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகுமா அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சாதான் நம்ம கணிக்க முடியும். இன்ஃப்ளேஷன் ரேட் கண்டிப்பாக ஆயில்னால இன்ஃப்ளேஷன் ரேட் உயர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனை வந்து என்ன பண்ணணும், இந்த கன்சால்டேஷன் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கன்சால்டேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஷார்ட் கன்சால்டேஷன், இன்னொரு ஒன் மோர் ட்ராப் அரௌண்ட் $53 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எனி செல் செட்டப் போக செல் எடுங்க. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜஸ் ஃபார்ம் பாயிண்ட்லேயே தான் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆனாலும், எனக்கு வந்து சில்வர் பிரேக் ஆயிடுச்சுங்க பட் கோல்டு பிரேக் ஆகலை அப்படின்னா சில்வர் தான் க்ளூ கோல்டையும் சில்வரையும் செல் பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு கோல்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு சில்வரில் பிரேக் ஆகலாம், கோல்டு செல் ஆகும்போது சில்வரும் செல் ஆகும். பட் அந்த ரேஷியோ பாயிண்ட்ஸ் தான் மாறுமே தவிர மற்றபடி செல் சைடில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. பை சைடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் இல்லை. சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணால் கூட கோல்டு அண்ட் சில்வர் பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகலை. இது ஒரு க்ளூ. அப்போ இன்னும் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் அப்படியே தான் ஹோல்டில் இருக்குது, பையிங் ப்ரெஷர் இல்லை. எல்லாத்துடைய கான்சன்ட்ரேஷனும் ஆயில் சைடில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டே ஃப்ரேமில் மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் முக்கியமான லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே தான் மார்க்கெட் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கான். இப்போ டே அப்படிங்கிற ஃபோக்கஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா டேல இன்னைக்கு அல்லது அப்கமிங்ல மார்க்கெட் வந்து கீழே 550 லெவல்ஸை பிரேக் பண்றாங்க. இந்த 550 க்ளூ வந்து நேராக வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. பிரேக் ஆயிட்டால் இது டபுள் டாப்பாக கிடைக்கும். கண்டிப்பா மார்க்கெட் இந்த லோவை உடைச்சி இந்த ட்ரெண்ட் அரௌண்ட் 4040 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. 3900 வரைக்கும் கூட வரலாம். பட் நமக்கு இறங்குறதுக்கு முதல் காரணம் வந்து இங்க இருந்து பிரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிட்டாவே மார்க்கெட் இது டபுள் டாப்பாக ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் டிராப் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸ் அமைஞ்சிரும். இது ஒன்று 550க்கான லெவல். இப்போ அதுவே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இங்கே எதிர்பார்த்துருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரணும். ஆக்சுவலாக வந்திருக்கணும். வராதுக்கு ரீசன் அவங்க அனௌன்ஸ் பண்ணோடனே சீஸ்ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ண உடனே மார்க்கெட் புஷ் பண்ணி இந்த செல்லை வந்து ஏமாத்திடுச்சு. பட் அதுக்காக மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ள போக முடியல. இன்னமும் அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இந்த பிரேக் அவுட் லெவல் 550 4550 அப்படியே தான் இருக்கு. இப்ப பிரைஸ் நல்லா பிரேக் ஆச்சு. அட்லீஸ்ட் இப்ப வந்து நான் இன்ட்ராடே பண்ணணும் சார் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 4800க்கு மேல ஓகே இந்த ஹைக்கு மேல போனா பை கண்டினியூ பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மேல போறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் உண்டு கொஞ்சமா. அதாவது வரக்கூடிய நியூஸ்க்கு பை எடுக்கணும்னா 800க்கு அப்புறம் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸா இருக்கும். இல்லைன்னா கீழே 4690க்கு கீழே பிரேக் பண்ணா ஓகே நல்லா. பட் என்னதான் பிரேக் பண்ணாலும் திருப்பி இந்த ஒரு ரேஞ்ச் ஃபேஸ் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிறோம். இது பிரேக் ஆன செல் கிடையாது. ரியல் பிரேக் நமக்கு 4550 லெவல்ஸ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வீடியோ அப்போ சொல்லியிருப்போம். ப்ரைஸ் வந்து 4600 பிரேக் பண்ணா செல் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. மேலே உடைச்சிட்டா மார்க்கெட் பை சைடுக்கு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சாதான் செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே தான் இப்ப 690 பிரேக் பண்ணா அப்புறமேட்டு நம்ம செல் போலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். எனி செல் சான்ஸ் கிடைச்சா போலாம். இந்த இடத்துல இன்டர்மீடியேட்டா நான் ஏதாவது பண்ணணுமா? பண்ணனீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாம ஓப்பன்ல விடாதீங்க. ப்ரைஸ் மெயினா நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேம்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஸோ ஒரு 1 hour எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா
மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிற சப்போர்ட் லெவல்ஸ் இதுதான். பாருங்க, இங்கே தான் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சு, போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அந்த 690 லெவல்ஸ். இதை நல்லா பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்னால மேலே போகிற பவர்ஸ் கம்மியாக, அதாவது ஒரு ஷேடோ கொடுத்துட்டா அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு 1 ஹவரில் நியூஸ் அப்போ டக்குன்னு ஷேடோ கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துட்டா அப்கமிங் மார்க்கெட், மண்டே மார்க்கெட்டில் கூட நம்ம செல் சான்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இங்கே அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் இங்கே இருக்கிற காரணத்தினால இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு சின்ன கண்டினியூட்டி பை எடுக்கலாம். லாங் டேர்ம் எடுக்க முடியாது. இன்ஃப்ளேஷன் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் டேட்டா பார்த்தே ஆகணும். இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக வந்துருச்சு, 3.4% மேலேயோ அல்லது மந்த் ஆஃப் மந்த் வந்து 1% மேலேயோ வந்துட்டா கண்டிப்பாக கோல்டு ஒன் மோர் ஹைக் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். போன உடனே அந்த நியூஸ் செட்டில் ஆனோடனே திருப்பி வந்துடும். இந்த சேனலை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், இந்த வெஜ்ஜஸோடைய சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அதிகபட்சம் போனால் 4950 வரைக்கும் போவோம். அங்கேருந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 5000 லெவல் தான். இது ஏற்கனவே முதல்ல இருந்தே பார்க்குறோம். அதே லெவல்ஸ் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா. 4645 ஃபர்ஸ்ட் லெவலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4775 பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4840 70. இப்போ அதுக்குள்ள தான் மார்க்கெட் நிற்குது. முதல்ல 775 இந்த ஏரியாவில் நின்றுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 645க்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் வந்துச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம். ஸோ இன்னமும் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு அடுத்தது ஃபைனலாக அதிகபட்சம் எதிர்பார்க்குற லெவல் 5000 லெவல் தான். பக்கத்தில் போச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சேனலை விட்டு நல்லா பிரேக் பண்ணி கீழே வர வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. 550 தான் மேஜர் க்ளூ. அது உடைச்சாதான் மார்க்கெட் கீழே 4000 வரைக்கும் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த சப்போர்ட் நம்ம பேசினாலும் அது அவ்வளோ ஹை பவராக இருக்காது. ஸோ அந்த லெவல் பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்கமிங்ல அதுக்கு வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணலாம். கண்டிப்பா மார்க்கெட் ஒருவேளை 550 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டான், ஓகே, கிளீனா பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பா 4680 இருந்து 750க்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு தான் கீழே வரும். கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி வரும். அங்கேயும் செல் பண்ணலாம். ஓகே, இது கிடைச்சதுக்கு அப்புறம் இது எங்க ஏறுதோ ஏறும் போதெல்லாம் உங்களுக்கு செல் சான்சஸ் கிடைக்கும், கிரியேட் ஆகும். தாராளமா நீங்க செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளேஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.